நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம கோவிலில் நிறைய கோயில்களை பற்றி இறைவனோட அருளை பற்றியும் எந்தெந்த கோயிலுக்கு எதை மாதிரி பரிகாரங்கள் பற்றியும் நிறைய பார்த்துட்டு வரும். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் எந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தர்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி 63 நாயன்மார்களோட கதைகளும் நம்ம கேட்டுட்டு வரோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கோவிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேனீக்கள் வழிபட்ட கோவில் நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குங்க. அந்த கோவிலை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே பதிவுக்குள்ளே போகலாம். தேனீக்கள் வழிபட்ட கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கோவிலோட பெயர் பார்த்திங்கன்னா அருள்மிகு மதுவனேஸ்வரர் திருக்கோவில். மூலவரோட பெயர் பார்த்திங்கன்னா மதுவனேஸ்வரர், கல்யாண சுந்தரர், பிரகதீஸ்வரர் அப்படின்னு பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க. தாயாரோட பெயர் பார்த்திங்கன்னா மதுவனேஸ்வரி. தலவிருட்சம் வில்வமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், சூல தீர்த்தம், ஆகம பூஜை பார்த்திங்கன்னா சிவாகமம், புராண பெயர் பார்த்திங்கன்னா மதுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரை நடை திறந்திருக்கு. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு மதுவனேஸ்வரர் திருக்கோவில், நன்னிலம், திருவாரூர் மாவட்டம், தமிழ்நாடு. இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக பார்த்துலாம். முன்னொரு காலத்தில் தேவர்கள் சபையில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் போட்டி ஏற்பட்டுச்சான். ஆதிசேஷன் தன்னோட 1000 தலைகளால் மகாமேருவோட 1000 சிகரங்களையும் மறைச்சு கொண்டாராம். எனவே வாயு பகவானால் மகாமேருவை அசைக்கக்கூட முடியவில்லையாம். இதனால் எல்லா உலகங்களும் அதிர்வடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகமே அழிஞ்சுவிடும் அப்படின்னு அஞ்சிய தேவர்கள் ஆதிசேஷன் இடத்துல போய் வேண்டிக்கிட்டாங்களாம். மகாமேருவோட ஒரே ஒரு சிகரத்தை மட்டும் விட்டு கொடுத்தாராம். வாயு பகவான் அந்த சிகரத்தை பெயர்த்து தெற்கில் உள்ள கடலில் போட எடுத்து செல்லும் போது அந்த சிகரத்தோட சிறிய துளி இந்த ஸ்தலத்தில் விழுந்ததாக தலப்புராணம் கூறுது. சமவெளியாக இருந்த இந்த பகுதி சிகரத்தில் துளி விழுந்த பகுதி சிறிய மலையாக மாறி அதன் மீது கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. கிருதாயுகத்தில் பிரகத்ராஜன் அப்படிங்கிற மன்னன் செய்த தவப்பயனாக சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் தேஜோலிங்கமாக காட்சி தந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. துவாபர யுகத்தில் விருத்திராசுரன் அப்படிங்கிற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்ததாகவும் அசுரனோட கொடுமைகளை பயந்த தேவர்கள் சிவனிடத்தில் தஞ்ச புகுந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அசுரர்களை ஏமாற்ற இந்த ஸ்தல இறைவன் தேவர்களை எல்லாம் தேனீக்களாக மாற்றிவிட்டார் அப்படின்னும் ஒரு கதை இருக்குது. அதனால தான் தேனீக்கள் சிவனை வழிபட்ட தேவர்கள் தேனீக்களாய் மாறி சிவனை வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு தல பெருமை இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள கர்ப்பகிரகத்தில் தேனீக்களை கூடு கட்டி வசிக்க செஞ்சு லிங்க வழிபாடு செய்யும்படி கூறினதாகவும் தேவர்கள் தேனீக்கள் வடிவம் கொண்டு வழிபட்டதனால இறைவன் மதுவனேஸ்வரர் அப்படின்னும் அம்மனை மதுவன நாயகி அப்படின்னும் இந்த ஸ்தலம் மதுவனம் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. சுவாமியோட கர்ப்பகத்தில் கோயில் சுற்றுப்புறத்துலையும் உள்ள மறைவிடங்களில் யாருக்கும் தீங்கு செய்யாமல் தேனீக்கள் இன்றைக்குமே வசிச்சுட்டு வருதுங்க. இந்த ஸ்தல இறைவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறாரு. சூரியன் அருகில் பார்த்திங்கன்னா பைரவர் அருள்பாலிப்பதும் இங்கே தனிச்சிறப்பாக இருக்குது. அனைத்து நவகிரகங்களுக்கும் சூரியனை பார்த்திருப்பது, சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்து இருப்பது, சனி பகவான் தனி சன்னதியில் அருள்பாலிப்பது, சித்திரகுப்தர் தனி சன்னதியில் அருள்பாலிப்பது தலத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிவனோட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 274 சிவாலயங்கள். சுவாமி கிட்ட என்னோடய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இங்கே உள்ள இந்த கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் மாசி மாதம் நீராடி இறைவனை வழிபடுபவர்களுக்கு சகல நன்மையும் பெறும், நினைச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏகாதேசி மற்றும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு கூறப்படுது. சுவாமிக்கு நினைச்சதை எல்லாம் நடத்தினதுக்கு அப்புறமாக அபிஷேகம் செஞ்சு புது வஸ்திரம் சாத்தி பக்தர்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. சோழ மன்னர்களால் கட்டிய மாடக்கோயிலில் இதுவும் ஒன்று. தெற்கில் யமனும், மேற்கில் வருணனும், கிழக்கில் இந்திரனும், வடக்கில் குபேரலிங்கமும் அமைச்சு பூஜை செஞ்சுருக்காங்க. அது இன்னும் சிறப்பு. இதை மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலுக்கு நிச்சயமாக ஒரு தடவையாவது போய் இறைவனோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேவர்கள்
தேனீக்களாய் மாறி வழிபட்ட ஸ்தலம். அதனால் இன்றைக்குமே தேனி அங்கங்கே வந்து கூடு கட்டி யாரையும் தொல்லை பண்ணாமல் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, இறைவனை வந்து வணங்கிக்கிட்டு இருக்கு. இன்னமும் தேவர்கள் வந்து தேனி வடிவில் வந்து இந்த இறைவனை வந்து வணங்க வராங்க அப்படின்னு வந்து ஒரு ஐதீகமாக வந்து மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அருமையான ஸ்தலம். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் வந்து இருக்கிற ஒரு அருமையான சுயம்புலிங்கம் இது. நிச்சயமாக எல்லாரும் போய் இறைவனோட அருளை வந்து பெறுங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.